வெல்கம் டு அணுவின் உலகம். எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே நல்லா இருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் வந்து உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் பீப்புள் எப்படி கார்டனை க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னு நான் காமிக்க போகிறேன். ஸோ நம்ம கார்டன் வந்து ஆல்மோஸ்ட் ஃபால் எண்டுக்கு வந்துருச்சு. என்னோட கார்டன் வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும், நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து 4 சீசனுமே நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதில் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் சீசன் வந்து ஃபாலு. ஏன்னா இலை கலர் மாறும், அப்புறம் விழுகும், ஆனால் செம்ம வேலை கொடுக்கும் நமக்கு. அதே மாதிரி தான் நாங்களும் வந்து இப்போ போன ஒரு 10 நாள் க்ளீன் பண்ணவே இல்லை. ஆல்ரெடி குமிச்ச இலையெல்லாம் அங்கே குமிஞ்சு கிடக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு லேண்ட்ஸ்கேப் பீப்புள் வந்திருக்காங்க. அவங்க வந்து 4 பேர் வந்திருக்காங்கங்க, ஒரு டீமு. ஸோ அவங்க வந்து நம்ம கார்டனை க்ளீன் பண்ண போகிறாங்க. அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு காமிக்க போகிறேன். பாருங்கள், எல்லாருமே லீஃப் ப்ளோயர் வச்சுருக்காங்க. பாருங்கள், எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி ஒரு ஓரமாக குமிக்கிறாங்க. இவங்க வெங்கடேஷ்மே அப்படி தான் பண்ணுவார், ஒரு ஓரமாக குமிச்சிட்டு அதுக்கப்புறம் அள்ளுவாங்க. இவங்களும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க 4 பேர் இருக்கிறதுனால ரொம்ப குயிக்காக பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து அவங்க 8 o'clock இருந்து 10:45 வரைக்கும் இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கார்டன் பெரிய கார்டன் இல்லையா, முன்னாடி பின்னாடி ஸ்விம்மிங் பூல் ஏரியா எல்லா இடத்தையும் கவர் பண்ணணும். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஆனால் வந்து நல்லா க்ளீனாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஹையர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் லேண்ட்ஸ்கேப் ஷாப்பிங் பண்ணணும். உங்களோட கார்டனை வந்து காமிக்கணும். அவங்க வந்து பார்த்துட்டு நமக்கு கொட்டேஷன் கொடுப்பாங்க. அப்புறம் நமக்கு எது வந்து பட்ஜெட்டுக்கு ஒத்து வருதோ அவங்கள நம்ம கூப்பிட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி தான் இவங்க வந்து எங்களோட எஸ்டிமேஷன் நாங்கள் நினச்ச மாதிரியே வந்தாங்க. அதே மாதிரி சாட்டர்டே கேட்டிருந்தோம். ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த வீக் லாங் வீக்கெண்டு. அந்தோட வீடியோ வந்து அடுத்த வாரம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து சாட்டர்டே மார்னிங் எங்களுக்கு வசதியாக இருந்துச்சு. ஆஃபீஸும் இல்லாத அன்றைக்கி நமக்கு வந்து இவங்களுக்கும் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ பாருங்கள், அவங்க எப்படி க்ளீன் பண்ணுறாங்க. பெரிய தார்ப்பாய் எடுத்துகிட்டு வந்து அந்த குமிச்சிருந்தாங்கல்ல, இலை குமிச்சிருக்கிற இடத்துல இருந்து அள்ளிக்கிறாங்கங்க. எப்படி குயிக்காக பண்ணுறாங்க பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? குயிக்காக ஒருத்தர் வந்து ரேக் பண்ணி அந்த இதில் தள்ளுறாரு, இன்னொருத்தர் வந்து அள்ளி அள்ளி அந்த தார்பாய்க்குள்ளே போடுறாங்க. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி அந்தந்த ஏரியாவில் இலையை குமிச்சிட்டு இப்படி க்ளீன் பண்ணி இந்த தார்பாயை வந்து நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. முன்னாடி வந்து அவங்க ஒரு ட்ரக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ட்ரக்கு கிட்டே கொண்டு போயிடுவாங்க. நான் அவங்களுக்கு அதை காமிக்கிறேன். ஸோ வந்து நம்ம கார்டன் ஏரியா எப்படி வந்து நீட் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ பாருங்கள், எவ்வளோ ஆக்டிவாக பண்ணுறாங்கல்ல, சுறுசுறுப்பாக. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பொதுவாக அந்த லீஃப் ப்ளோ பண்ணும்போது லேண்ட்ஸ்கேப் மக்கள் வரும்போது நான் வெளியில் வந்ததே இல்லை. இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்தேன். எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க, அவ்வளோ குயிக்காக பண்ணாங்க. அதோடு இன்றைக்கி வெதருமே சூப்பராக கோஆப்ரேட் பண்ணிச்சு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்த மாதிரி நம்ம லேண்ட்ஸ்கேப்லாம் ஹையர் பண்ணும்போது அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது அன்றைக்கி மழை பெய்யாமல் இருக்கணும், இலையெல்லாம் காஞ்சிருக்கணும். இது எல்லாமே நம்ம பார்க்கணும். அப்போனா தான் நமக்கு வசதியாக இருக்கும். வர்றவங்களும் வந்து க்ளீனாக அவங்களுக்கு செய்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 50s இருந்துச்சு, 47, 50 ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ ஓகேயாக இருந்துச்சு. ஜாக்கெட் போட்டுட்டு நம்ம வேலை பார்க்கலாம். காற்றுமே ரொம்ப அடிக்காமல் இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ட்ரக்கு தான் அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ட்ரக்கு வந்து டெப்ரிஸ் லோடர் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இந்த ட்ரக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எவ்வளோ இலை இருக்குது அது 15:1 ரேஷியோவுக்கு குறைச்சிரும். அந்த இலை வந்து அந்த பைப் இருக்குது பார்த்திங்களா, அந்த பைப் வந்து சக்ஷன் பண்ணி அந்த மிஷின் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மிஷின் அது வந்து அரைச்சிரும், மல்ச்சு மாதிரி அரைச்சி அந்த ட்ரக்குக்குள்ளே கொண்டு போயிடும். அதுதான் வந்து அந்த ட்ரக்கோட வேலை. ஸோ வெளியில் இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இலையை வந்து அந்த சக்ஷன் பம்புக்குள்ளே தள்ளி விடுறாங்க. அதுதான் அவங்களோட வேலை. அது வந்து பயங்கர நாய்ஸியாக இருந்துச்சு. உங்களுக்கு அந்த நாய்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன். நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அது வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சக் பண்ணி எடுத்துருதுங்க. அவ்வளோ குயிக்காக எடுத்துருது பாருங்கள். அவங்களோட இதை வந்து டிஷர்ட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள், YNC அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லேண்ட்ஸ்கேப்போட பேர். அந்த ட்ரக்கு வந்து அவ்வளோ குயிக்காக ஒர்க் பண்ணுது. நமக்கு வந்து இலை பார்த்திங்கன்னா டன் கணக்கில் இலை, அவ்வளோ இலை இருந்துச்சு. எங்கள் வீடை சுற்றி மரம் வேறு, எய்த்தாப்புலேருந்து வேறு பறந்து வரும். நம்ம மோஸ்ட்லி நம்ம க்ளீன் பண்ண ட்ரை பண்ணோம். எப்போயும் இந்த சீசன் எண்டில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ப்ரிங்குக்கு வந்து வசதியாக இருக்கும். நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்த வருஷம் வந்து வின்டரில் தான் வந்தோம். ஸோ அதனால் ஃபால் அப்போ வந்து எங்களுக்கு அடுத்த ஃபாலுக்கு தான் தெரிஞ்சிச்சு இவ்வளோ இலை விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஓரளவு க்ளீன் பண்ணிட்டு விட்டுட்டோம்.
அப்புறம் அடுத்த ஸ்ப்ரிங்குக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபால் முடிகிறதுக்குள்ளேயே நாங்கள் இந்த ஷ்ரப் கட் பண்ணுறது, காஞ்ச இலையை கட் பண்ணுறது, ஷேப் பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டோம். அதனால் ஈஸியாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா எல்லா இலையும் கட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ இவங்களுக்குமே ஈஸியாக இருந்துச்சு. வந்தவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா குயிக்காக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இவங்க பேக்யார்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ மேலே வரைக்கும் வந்துட்டாங்க பாருங்கள். இந்த பசங்க 2 பேரும் வந்து அந்த தார்ப்பா இங்கே இருக்கிற இலையை குமிச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையுமே அவங்க கலெக்ட் பண்ணி குமிச்சு கொண்டு போய் அந்த ட்ரக்கு கிட்ட கொண்டு போய் போட்டுடுறாங்க. அதுதான் இவங்களோட குயிக்காக பண்ணுறதுக்கு அதான் ரீசன். ஏன்னா தார்பாயும் 4-5 எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா அங்கங்கே இலைய குமிக்கிறாங்களா, டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு கொண்டு போய் போட்டுடுறாங்க. பாருங்கள் சன்லைட் எப்படி இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. குளிர்காலம் ஆனால் வந்துருச்சுங்க, குளிர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலுமே அந்த சன்லைட் படும் போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சில்லுன்னு இருந்தால் கூட அந்த வெயில் அடிக்கும் போது நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. பாருங்க ஓரளவுக்கு எடுத்துட்டாங்க. இப்போ இங்கே இருக்கிற மிச்ச மீதி இலையெல்லாம் க்ளீன் பண்ண போகிறாங்க. ஸோ அதான், ஏன்னா எல்லாருமே வந்து அந்த லீஃப் ப்ளோயர் வச்சுருந்தாங்க. அதனால அவங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு. நம்ம கார்டன் சைஸ் கொஞ்சம் பெருசுனால கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அவங்களுக்கு, அவ்வளோதான். பட் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்கங்க. எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் நினச்சிக்கிட்டோம் நம்மளே பண்ணால் இவ்வளோ நீட்டாக பண்ண முடியாது, இந்த மாதிரி வெளியிலேருந்து கூப்பிட்டா தான் நமக்கு வந்து கார்டன் நல்லா க்ளீன் ஆகுது அப்படின்னு. ஸோ எங்களுக்குமே ஹாப்பிங்க. நம்ம வந்து இந்த மாதிரி ஹையர் பண்ணி அவங்களுக்கு ஒர்க்கு கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து ரொம்ப சந்தோஷம். எப்பயுமே எனக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். வெளியிலேருந்து ஒருத்தவங்களை கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வரும்போது அவங்க நல்லா செய்யும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த தார்பாயை தூக்கிட்டு வரது உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். எவ்வளோ ஹெவியாக இருக்கும்ல, அது அவ்வளோ கீழே சிந்தாமல் சூப்பராக வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அவங்க. நல்லா க்ளீனாக எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பர்ஸ் கூப்பிட்டிங்கன்னா இவ்வளோ குயிக்காக சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. இதை வந்து உங்கள் கூட எல்லாத்துக்கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ வந்து பர்டிகுலராக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாதுல்ல எப்படி வந்து யூஎஸில் லேண்ட்ஸ்கேப்பர்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க இன்னுமே நிறையா பண்ணுவாங்கங்க. நமக்கு வந்து ஸ்ப்ரிங்கில் வந்து மல்ச் போட்டு கொடுப்பாங்க, ஃபர்டிலைசர் போடணும் அவங்கக்கிட்ட கேட்கலாம். ஸோ அடுத்து வந்து அவங்கள நாங்கள் எதுக்காவது கூப்பிட்டோம்னா நான் அதுவுமே உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சிருக்கேன், அவங்க எப்படி நம்மளோட கார்டனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ அது அடுத்த வருஷம் ஸ்ப்ரிங்கில் பார்க்கலாம். ஸோ இந்த வருஷம் வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க. கார்டன் முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஃபைனல் டச்சப் கொடுத்துட்ருக்காங்க. கார் 2யுமே வெளியில் எடுத்து வச்சிட்டோம். நம்மளோட ட்ரைவ்வே இருக்குது பார்த்திங்களா, அதை ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இலை எக்கச்சக்க இலைங்க. அது வந்து இந்த மாதிரி மிஷின் அரைச்சாதான் உண்டு, அது ரொம்ப ஈஸியாக அரைச்சி எடுத்துகிட்டு போயிடும். இது அரைக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னால் இது அப்படியே கம்போஸ்டாக மாறிடும். அதனால நமக்கு வந்து அது வேஸ்ட் ஆகாது. எல்லாமே வந்து கம்போஸ்டாக மாறி திரும்ப நமக்கு வந்து உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். இவங்களோட இது என்ன அப்படின்னா, நமக்கு லேண்ட்ஸ்கேப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மல்ச் போடுறது, கார்டனிங், அந்த ஷ்ரப்ஸ் எல்லாம் ஷேப் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டோம் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு. கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணுறாங்க அவங்க. அது இன்னுமே விசாரிக்கலை என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அதில் ஆனால் எழுதியிருக்காங்க, பேடியோஸ் எழுதியிருக்காங்க, டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த கார்டன்லாம் நம்ம சைட்லலாம் பண்ணுவாங்க இல்லைங்க, அந்த லீஃப் எல்லாம் அழகாக ஷேப் பண்ணி கொண்டு வருவாங்க, லான் எல்லாம் அழகாக ஷேப் பண்ணி அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க போல இருக்கு. ஸோ அதெல்லாம் அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் அதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அடுத்த ஸ்ப்ரிங்கில் வந்து பார்த்துட்டு கூப்பிட்றோம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இவங்களோட ஜாபு. ஸோ இவங்களோட பேர் வந்து YNC லேண்ட்ஸ்கேப் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இங்கே மேத்ஸில் இருக்கீங்க, பார்க்குறீங்க, உங்களோட வீடை இது பண்ணணும், கார்டன் க்ளீன் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெங்கடேஷ்மே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. இப்போ பாருங்கள் ஃபைனல் க்ளீனிங் இன்னும் எவ்வளோ எல்லாம் வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. ஃபைனல் க்ளீனிங்க்கு எப்படி ப்ளோ பண்ணுது பாருங்கள் அவங்களோட மிஷினு. அதான் நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. அவங்க க்ளீன் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களோட கார்டனை காமிக்கிறேன். இப்போ மத்தியானம் ஆகிடுச்சு, சூப்பர் நீட்டாகிடுச்சு.
எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. உங்க கூட ஷேர் பண்ணல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம கார்டன் வீடியோஸ்லாம் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து வெளியிலேருந்து ஆள் கூப்பிடுவோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அது வந்து சீப்பாக இருக்குமா, உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிலாம் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து நம்மளோட கார்டனோட சைஸ் பொறுத்து தான் அவங்க கொட்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு 4-5 பேரோட ஷாப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்மளோட கார்டனுக்கு வந்து எது ரீசனபிள் ப்ரைஸ் அப்படின்னு. ஸோ எங்களோட கார்டனுக்கு நாங்கள் இன்றைக்கி எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னா அந்த க்ளீனிங்க்கு $500 பே பண்ணோம். ஸோ அது வந்து பே பண்ணதுக்கு நமக்கு பக்காவாக ஆயிடுச்சு பாருங்கள். கார்டன் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு இந்த வீடியோ. ஸோ உங்களை இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் கிவிங் அன்றைக்கி ஷாப்பிங் பண்ணியிருக்கேன், ஷாப்பிங் ஹால் காமிக்கிறேன். அது வந்து அடுத்த வீடியோவில் வரும். ஸோ ஏன் நீ தேங்க்ஸ் கிவிங்க்கு வந்து டின்னர் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் ஷேர் பண்ணலையான்னு. ஏன்னா இந்த வருஷம் வந்து ரொம்ப பிஸியாக போச்சு. எனக்கு இந்த வீக்கெண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னு நினச்சேன். அதனால் யூடியூப் வீடியோ கூட நான் வந்து எதுவுமே எடுக்கலை. ஸோ நான் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அப்பப்போ நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லைங்க, அதனால் அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். Thursday Friday ஃபுல்லாக ஃபேமிலியோடு தான் இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணேன், நல்லா பிடிச்சதை சமைச்சு சாப்பிட்டோம், ஷாப்பிங் பண்ணோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் ஷாப்பிங் ஹால் நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். என்ன தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கி வீடியோ வந்து எங்களோட கார்டன் க்ளீனிங் வீடியோ பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குதா. ஸ்விம்மிங் பூல் ஏரியா எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குதுல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட வந்து இன்றைக்கி வெதருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால ஜாலியாக வந்து ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ என்னோட கார்டன் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த ஏரியாவில் வந்து டர்க்கி முட்டை எல்லாம் போட்டுச்சு, அது எல்லாமே நான் காமிச்சிருக்கேன். பழைய வீடியோஸ் எல்லாம் போய் செக் பண்ணுங்கள். இவங்க வந்து இலையெல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணிட்டாங்க. அங்கங்கே இந்த குச்சியெல்லாம் கொஞ்சம் இருக்குது, அதை மட்டும் கலெக்ட் பண்ணி நம்ம அடுத்த வாரம் யார்ட் வேஸ்ட் கலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளோட கார்டன் வந்து ரெடி. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஸ்டே ஹாப்பி, என்ஜாய் யுவர் லைஃப், பாய்.